இந்தியாவை உலுக்கிய கரூர் சம்பவத்தில் இதுவரை 41 பேர் இறந்திருக்கின்றனர். நேற்றிரவு வரை 40 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் மேலும் ஒரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த துயரம் தோய்ந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளன. முக்கியமாக ஆளும் கட்சியின் திமுக முதல் முறை ஒரு சம்பவத்தில் அதிக ஆர்வமும் முனைப்பும் காட்டுகிறது. என்றுமில்லாதவாறு தீவிர கவனம் செலுத்துகிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். முதல்வர் ஸ்டாலின் இரவோடு இரவாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது, துணை முதல்வர் உதயநிதி தமது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஓடோடி வந்தது, திமுக அமைச்சர்கள் மக்களுக்காக தேம்பி தேம்பி அழுதது என புதுமையான பல சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே எப்போதும் விஜய் விவகாரத்தில் திமுக கடுமையாகவே உள்ளது. பிரச்சார அனுமதியை மறுப்பது அல்லது வேறு பொருத்தமற்ற இடங்களை கொடுப்பது, ஆம்புலன்ஸ்களை அந்த வழியாக திசை திருப்புவது, வீதிகளை அந்த நேரத்தில் சீரமைப்பது என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் குவிகின்றன. இதனிடையே விஜய் தரப்பு இந்த சம்பவத்தை திமுகவின் சதியாகவே கருதுகிறது. அதன்படி அவர்கள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியை அவரின் இல்லத்தில் சந்தித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என்று கூறி நீதிபதியிடம் நேற்று மனு அளித்தனர்.